Hi friends, இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா நெய் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் friends. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். நெய் முறுக்குக்கு சின்ன கண்ணு இருக்க பிளேட் எடுத்துக்கிறாங்க. நெய் மிக்ஸ் பண்றதுல நல்லா கொஞ்சம் ஓட சொல்லிக்கணும். டைரக்டா மாவு தான், எந்த மசாலா எதுவும் மதுரை அரிசி கிலோ எத்தனை கிலோ? அதே 12 கிலோ 2 கிலோ கடலை மாவு உடச்ச கடலை ஆனியன் பூண்டு உடச்ச கடலை மாவு அது அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. இதில் நெய் வெங்காயம் பூண்டு அப்படியே போடலாம், அரைச்சி பூண்டு தனியாக போட்டால் பூண்டு போட்டு, ஆனியன் போட்டால் ஆனியன், இஞ்சி போட்டால் சிஞ்சர் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் பெருங்காயம் போட்டு கலந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருக்குன நெய்யில் ஒரு 50 கிராம் அளவுக்கு டால்டாவை சேர்த்து டால்டாவை நல்லா கரைச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட உப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் டேரெக்டாகவே அரிசி மாவு சேர்க்குறாங்க. இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வந்த அரிசி மாவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை மாவு ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எள்ளு ஓமம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் நெய் மட்டும் சேர்க்க சொல்கிறாங்க இந்த முறுக்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையை யூஸ் பண்ணி நல்லா பக்குவமாக தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளோட முறுக்கு மாவு ரெடின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முறுக்கு மாவை பார்த்தீங்கன்னா மிஷினில் போட போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா மிஷினில் பிளேட் மாற்றிட்டு இருக்காங்க. எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சு போடுறதுக்காக பழைய அச்சியை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா முறுக்கு பிழிய ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் முறுக்கை நல்லா பிழிஞ்சு கொடுத்துருது. அந்த பிழிஞ்ச முறுக்கை ஹீட்டான எண்ணெயில் போடுறாங்க. போடும்போது நல்ல பபிள்ஸ் வருது. முறுக்கு வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து அந்த முறுக்கை ரிமூவ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெய் முறுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தர முடியாது